ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஎஸ் ஆயிலோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் எந்த மாதிரி மூவ் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் வியூவே தெரியல. ஆனால் இந்த வாரம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் கன்சால்டேஷன்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்லிலே நமக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இதாக இருக்குது. இந்த இடத்துலையும் சேனல் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே, ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் மிடில் பார்ட்டில் இருக்குது. அதனால் நம்ம இதை கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம டெய்லி பார்ப்போம். ஸோ டெய்லி பார்த்திங்கனாலும் இந்த இடத்துல கிளியராக ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அது சைட்வேஸ். இங்கே சைட்வேஸில் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு, ஃபேக் அவுட் சொல்லுவாங்க, இது பிரேக் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகிறதுக்கு. ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துச்சு. இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஹைட்டை ஃபில் பண்ணும். அதாவது இந்த ஹைட் என்னவாக இருக்கோ அதை இங்கே கீழே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60-59 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி இப்போ இந்த சைடு பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே உடச்சிச்சின்னா கீழே இந்த ஹைட்டுக்கு போகும். அதே மேலே உடச்சிச்சின்னா மேலே இந்த ஹைட்டுக்கு போகும். ஸோ நமக்கு டெய்லியில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7-8 நாளாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். வாங்க 4 ஹவர்ஸ் போவோம். ஸோ 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான டவுன் மூமெண்ட் தான். ரீடெஸ்ட் எடுத்து டவுன் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. இல்லை இந்த இடத்துல பார்த்தா தெரியும். மூமெண்ட் ரீடெஸ்ட் அண்ட் தென் டவுன். இப்போ இதுக்கப்புறமும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இந்த இடத்துலையுமே கிளியரான ஆர்டர் பிளாக் எதுவும் இல்லை. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மார்க் பண்ண ஜோனுக்கு கீழேயுமே லிக்விடிட்டி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 60-59 மார்க் பண்ணல, அது கீழேயுமே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் கீழே வரத்துக்கு இன்னும் நிறைய ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 ஹவர் போய் பார்ப்போம். ஸோ இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தான் ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டுருக்கு. எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகுதோ திருப்பி கீழே டவுன் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அட் ப்ரெசண்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் மூமெண்ட் இல்லை. இந்த இடத்த பார்த்திங்கனாலே தெரியும். இந்த இடத்துல நமக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் இதுலேருந்து டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படியே டவுன் ஆகிட்டு இதுக்கு இந்த ஜோனுக்கு கீழே லிக்விடிட்டி இருக்கிறனால அதுலேருந்து டவுன் ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இங்கே 30 மினிட்ஸில் பார்த்தா தெரியும் நமக்கு. ஏதாவது 4 ஹவரில் போய் பார்ப்போம். 1 செகண்ட். 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற இந்த ஜோனை ஒரு ஃப்ளிப் ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஈவன் தோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி இதுவுமே கீழே வரதுக்கான வாய்ப்பு நிறைய தான் இருக்குது. ஏன்னா இது மல்டிப்புளாக டச் ஆகிருக்கு. இந்த இடம் ஜோனில் நிறைய தடவை மல்டிப்புளாக டச் ஆனதுனால ஸோ இது மோஸ்ட்லி இது ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகாது. ஸோ அதிகபட்ச சான்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பேரோட அனாலிசிஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம் என்னென்னு. அடுத்து see you on next video. Take care. Bye.